ஒரு மனிதர் அவருடைய வீட்டில் ஒரு வால் கிளாக் மாற்றத்துக்கு ஆணி அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஏணியெல்லாம் போட்டு ஏறி இருக்கார். அந்த ஆணி அடிக்கணும்னா நல்ல ஒரு சுத்தியல் வேணும். இவங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள் எதுவுமே அதுக்கு சரியாக வரல. இதை நம்ம மாட்ட முடியலையே, இந்த ஆணி அடிக்க முடியலையே, இந்த சுத்தியலை போய் கேட்க முடியலையே, கேட்டால் என்ன நினைப்பாங்களோ, கேட்கலாமா வேண்டாமா, இப்படி ஒரு மனசில் அதை எல்லாமே மனசுக்குள்ளே ஒரு சின்ன விதையாக ஆரம்பித்து அது வளர்ந்து 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 ஒரு பெரிய கோபமாக மாறிடுது. அப்போ அந்த கோபத்தோடு பேசும்போது அந்த மனிதருக்கு அது ஒரு ஷாக் மாதிரி இருக்குது. என்னடா இது, நம்ம ஒன்றுமே சொல்லலை. இந்த வெளிப்படுத்தாமல் வச்சுருக்கும்போது அது அப்படியே புகஞ்சு ஒரு பெரிய கோபமாக, அது கோபமாக இயலாமையாங்கிறதே நம்ம சொல்ல முடியாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கூட ஒரு சண்டை வரும்போது இப்போ கணவர் என்ன சொல்லுவார், எனக்கு அது ஞாபகமே இல்லை, அது மறுபடியும் ஒரு வாட்டி கேட்டிருக்கலாமே, ஒரு தரம் கேட்டேன் நான் வாங்கிட்டு வரலன்னா மறந்துருப்பேன், இன்னொரு தரம் கேட்டால் என்னென்னா அது ஏன் நான் கேட்கணும், நான் சொன்னால் எப்படி நீங்கள் மறக்கலான்னு. வணக்கம். சமீபத்தில் ஒரு சின்ன கதை படித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப யோசிக்க வச்சுது. அந்த கதையை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு மனிதர் அவருடைய வீட்டில் ஒரு வால் கிளாக் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். செவுத்தில் மாட்டுற கடிகாரம் வாங்கிட்டு வந்திருந்தார், புதுசாக இருந்தது. அதை அன்றைக்கி மாட்டலான்னு நினச்சி அந்த கடிகாரத்தை எடுத்துகிட்டு ஆணி அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஏணியெல்லாம் போட்டு ஏறி இருக்கார். ஏறி பார்க்கும்போது அந்த ஆணி அடிக்கணும்னா நல்ல ஒரு சுத்தியல் வேணும். இவங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள் எதுவுமே அதுக்கு சரியாக வரல. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, பக்கத்து வீட்டில் போய் கேட்கலாம், அவங்க வீட்டில் சுத்தியல் இருக்குது, அங்கே போய் நம்ம கேட்டு வாங்கிட்டு வந்து இந்த கடிகாரத்தை இன்றைக்கி ஆணி அடித்து மாட்டிடணும்னு நினைக்கிறார். இறங்கி அப்புறம் அந்த வீட்டுக்கு போகலான்னு அடியெடுத்து வைக்கும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இரவு நேரம் ஆயிடுச்சு, இப்போ இரவு நேரத்தில் போய் ஒரு சுத்தியலை போய் கடன் வாங்க வந்தாங்களே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சார். அடுத்த நாள் காலையில் ஞாபகம் வந்தது போகலான்னு. அப்போ அவருக்கு என்ன தோணுச்சு, காலங்காத்தால் ஒரு சுத்தியலை கடன் கேட்க வந்துட்டாங்களேன்னு நினச்சிக்க போகிறாங்க, அதனால் இப்போ வேண்டாம். அடுத்த நாள் பார்த்தா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவுமா கடன் வாங்க வராங்களே, சுத்தியல் கேட்குறாங்களேன்னு நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சா அன்றைக்கும் இவர் போகலை. இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் அப்படியே போயிடுச்சு. பல காரணங்கள் காலையில் சாயங்காலம் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார். இவரால் போய் அந்த சுத்தியல் வேணும்னு கேட்கவே முடியல. ஆனால் அந்த கடிகாரம் அப்படியே வீட்டில் ஒரு டேபிள் மேலே உட்காந்துருக்கு. அதை பார்க்க இவருக்கு ஒரு பயங்கர ஒரு எரிச்சல் வருது. இதை நம்ம மாட்ட முடியலையே, இந்த ஆணி அடிக்க முடியலையே, இந்த சுத்தியலை போய் கேட்க முடியலையே, கேட்டால் என்ன நினைப்பாங்களோ, கேட்கலாமா வேண்டாமா, இப்படி ஒரு மனசில் அதை யோசிக்காமையும் இருக்க முடியல, ஆனால் போய் செய்யவும் முடியல, அதை போய் வெளிப்படையாக போய் கேட்கவும் முடியல. கடைசியில் அவருக்கு அப்படியே மனசில் அது கொந்தளிச்சு என்ன பண்ணுறாரு, அது தாங்க முடியாமல் நேராக அந்த பக்கத்து வீட்டுக்கு போய் உன் சுத்தியலும் வேண்டாம் ஒன்றும் வேணாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். இப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு தலைவலி. ஏன்னா என்னது இது, திடீர்னு இந்த மனிதர் வந்தார், உன் சுத்தியலும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறாரு, நம்ம எங்கே சுத்தியலை கொண்டு போய் இவர்கிட்ட கொடுத்தோமா, அதை பற்றி நம்ம பேசவும் இல்லை, அவரை பார்க்கவும் இல்லை, திடீர்னு ஏன் இப்படி கோமா பேசிட்டு போகிறாருன்னா அவருக்கு புரியல. இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கே பெரிய பிரச்சனை என்ன, இந்த கதையில் சொல்ல வர்றது என்னென்னா, இப்படித்தான் நிறைய பேர் தன்னுடைய மனசில் இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியாமல் அதை உள்ளேயே புகைய விட்டு திடீர்னு அது அப்படியே வெடிக்கும்போது அந்த எதிரில் இருக்கிறவங்களுக்கு இவங்க எதுக்கு கோவப்படுறாங்கன்னு கூட புரியாது. ஏன்னா இவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாமே மனசுக்குள்ளே ஒரு சின்ன விதையாக ஆரம்பித்து அது வளர்ந்து ஒரு பெரிய கோபமாக மாறிடுது. அப்போ அந்த கோபத்தோடு பேசும்போது அந்த மனிதருக்கு அது ஒரு ஷாக் மாதிரி இருக்குது. என்னடா இது, நம்ம ஒன்றுமே சொல்லலை, இவ்வளோ கோபமாக பேசுகிறாங்களே. யோசித்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எத்தனை முறை நம்ம அப்படி பண்ணியிருப்போம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை நெருங்கியவங்களோ நம்மக்கிட்ட அப்படி நடந்துகிட்ருப்பாங்க. எதுக்கு கோவப்படுறாங்கன்னே புரியாது, ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னே புரியாது. அந்த மாதிரி அந்த உணர்வுகள், மனதில் இருக்கும் எண்ணங்கள் அந்தந்த சமயத்தில் நம்ம வெளிப்படுத்திட்டோம்னா அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும். இந்த வெளிப்படுத்தாமல் வச்சுருக்கும்போது அது அப்படியே புகஞ்சு ஒரு பெரிய கோபமாக, அது கோபமாக இயலாமையாங்கிறதே நம்ம சொல்ல முடியாது, ஆனால் அது கோபமாகத்தான் வெளிவருது, அந்த உறவையே செதைச்சிருது. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. உறவுகள் நமக்கு ஏன் சிறப்பாக இல்லைன்னா நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நான் பார்க்குறேன், கவுன்சிலிங்கில் நிறைய நான் பார்க்குறேன். பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துறதே இல்லை.
இப்போ ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு மனஸ்தாபம்னா கூட அதை அவர்கிட்ட போய் சரியானபடி பேசி தீர்க்கணும்னு நினைக்கிறது இல்லை. அந்த மனஸ்தாபத்தோடையே விலகி போகணும்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ விலகி போகும்போது பிரச்சனை தீராது இல்லையா? மனசில் வலிகள் அதிகமாகும், ரணங்கள் அதிகமாகும். அந்த ரணங்கள் ஆறுவதற்கும் வழியே இல்லாமல் போகுது. அதனால் உறவுகள்னு வரும்போது நம்ம அது தேவையா இல்லையாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பட் ஒரு உறவு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அப்பப்போ நம்ம மனசில் அவங்க மேலே நமக்கு ஒரு குறையும் தெரியலாம், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை தெரியலாம். அது எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லிட்டோன்னா, இல்லை நமக்கு என்ன தேவை இது இன்னும் ரொம்ப முக்கியம். பலமுறை நான் என்ன பார்த்துருக்கேன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கூட ஒரு சண்டை வரும்போது மனைவி மேலே கணவன் ரொம்ப கோவமாக இருப்பார், கணவர் மேலே மனைவி ரொம்பவே கோவமாக இருப்பாங்க. 2 பேரும் அவ்வளோ கோவமாக இருப்பாங்க. இப்போ நம்ம உட்கார வச்சு பேசும்போது என்ன ஆகும்னா, அப்போ தான் மனைவி சொல்லுவாங்க, நான் அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பொருள் கேட்டேன், அவர் வாங்கியே தரல. இப்போ கணவர் என்ன சொல்லுவார், எனக்கு அது ஞாபகமே இல்லை, அது மறுபடியும் ஒரு வாட்டி கேட்டிருக்கலாமே, ஒரு தரம் கேட்டேன் நான் வாங்கிட்டு வரலன்னா மறந்துருப்பேன், இன்னொரு தரம் கேட்டால் என்னென்னா அது ஏன் நான் கேட்கணும், நான் சொன்னால் எப்படி நீங்கள் மறக்கலான்னு இப்படியே இவங்க பேசுவாங்க. அதாவது அவங்க மனசில் அந்த கோபம் வளர்றதே கணவருக்கு தெரியல. அந்த மாதிரி கணவர் என்ன சொல்லுவார், சில நேரங்களில் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சாப்பாடு கட்டினா எனக்கு பிடிக்காதுன்னு, ஆனால் அதே மாதிரி பண்ணுறா. அப்போ மனைவி என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லையே, எனக்கு ஞாபகமே இல்லையேம்பாங்க, நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தா நான் ஏன் பண்ண போகிறேன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேசி தீர்த்துட்டாலே அந்த பிரச்சனை சரியாகும்போது அந்த உறவு காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது உண்மை. இது கணவன் மனைவி உறவுக்கு மட்டும் இல்லை, பெற்றோர் குழந்தைகள், நண்பர்கள், அண்ணன் தம்பி, இப்படி எந்த உறவை எடுத்திங்கனாலும் அந்த வெளிப்படையான ஒரு தன்மையோட பேச முடிஞ்சாலே அந்த உறவு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த சின்ன கதையை படித்த போது எனக்கு தோணினது இதை நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படின்னு, அதனால் சொல்லியிருக்கேன். உங்கள் உறவுகளில் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெளிப்படையாக சில விஷயங்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அல்லது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது, மனசில் என்ன வலிக்குதா, அதை நம்ம வெளிப்படையாக சொல்லிட்டா அது சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் தயங்காமல் அதை பண்ணி பாருங்க. அந்த உறவுகள் நிச்சயமாக காப்பாற்றப்படட்டும். நீங்களும் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாகவே வாழலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள், நம்ம மனதை எப்படி சரி பண்ணிக்கிறதுங்கிறது நிறையவே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மறுபடியும் சந்திப்போம்.